ஹாய் மக்களே, புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத சும்மா ஒரு கொஸ்டினை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் இருக்கும், பட் இருந்தாலும் என் ஆசைக்காக ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க? என்ன படிச்சிருக்கீங்க? 10th 12th எவ்வளோ மார்க்கு? காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ்? மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருந்தால் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க, எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்ற விஷயம்லாம் கேட்பாங்க. ஆனால் இப்போது இந்த விஷயங்களோட சேர்த்து இன்னொரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விதம் இருக்குது. நீங்கள் ஒரு ஜேடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி இதை முடிச்சிருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ், இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்றது அவங்களே ஓப்பனாக ப்ரொஃபைல்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுகிறோம். பட் ஏன் அது தேவை அப்படின்னு யோசிக்கும் போது கம்பெனிஸ் இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, காலேஜில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க, ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு நம்மளால் வேலையில் யூஸ் பண்ண முடியாது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை ஹையர் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வேலை பார்க்க வைப்பாங்க. ஆனால் எல்லா கம்பெனிஸாலையும் அதை பண்ண முடியாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் இன்பிட்வீன் ஒரு வேலிடேஷன் மாதிரி, இவங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமாக தான் இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஏஐ சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வரேன்னா, ஓகே, இந்த பையனுக்கு ஆல்ரெடி ஏஐ பற்றி தெரியும். இப்போ நான் ஒரு எக்ஸல் சர்டிஃபிகேஷனோ இல்லாட்டி பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் முடிச்சுக்கிட்டு நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன்னா, ஓகே, இவங்களுக்கு இந்த டூல் பற்றி தான் ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி அது ஒரு நம்ம ஸ்கில்லோட ஒரு வேலிடேஷனாக அது இப்போதைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு வருது. இந்த காரணத்துக்காக தான் நிறைய கம்பெனிஸுமே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட், நம்ம எக்ஸல் வேர்டெலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மைக்ரோசாஃப்டே பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸலில் எக்ஸ்பர்ட்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போகிறீங்க இல்லாட்டி க்ரியேட்டிவாக போகிறீங்கன்னா கூட, அடோப் போனீங்கன்னா கூட அடோப்லேயே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்கில் லெவலில் ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரிலாம் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட கம்பெனிஸ் கூட தே ப்ரொவைட் சர்டிஃபிகேஷன். இவங்களுக்கு இந்த விஷயத்தில் நிறைய தெளிவு இருக்குது அப்படின்றத ஒரு வேலிடேஷனுக்காக. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம ப்ரொஃபைலில் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்றது இருந்தால், நம்ம யாராவது ஒரு ரெக்ரூட்டர் நம்ம ப்ரொஃபைலை பார்க்கும்போது, ஓகே ஃபைன், இவங்க இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்கன்னா மற்ற கேண்டிடேட்டை விட இவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு வேலிடேஷனாக சர்டிஃபிகேட்ஸ் அமையும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நமக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான 2-3 சர்டிஃபிகேட்ஸ் நம்மளோட ரெஸ்யூமில் இருந்ததுன்னா, ஒரு 10 பேரை பார்க்கும்போது நம்மளோட ப்ரொஃபைல் ஸ்டாண்ட் அவுட் ஆகும். ஸோ நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் முக்கியன்றது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன படிக்கிறது, எனக்கு ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன, அண்ட் இது நிறைய செலவாகுமா, நம்மளால் காசு கொடுத்து படித்து சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா, இன்கேஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்கிறது மாதிரி தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸில் 2-3 விஷயம் இருக்க போது. ஒன்று ஜென்ரலாக இப்போ இண்டஸ்ட்ரியில் பாப்புலராக இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். அது சிலது நான் படித்து பாஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் பார்ப்போம். இல்லை ஜென்ரலாக ஒரு ரோல் இருக்குன்னா அந்த ரோலுக்கு ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன, அது எங்கே போய் பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான் நான் இது வரைக்கும் படிக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிசோர்ஸஸையும் நம்ம இந்த வீடியோலேயே ஆட் பண்ண போகிறோம்.